இந்த மகளிர் தின விழாவை முன்னின்று நடத்துவதில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. பாத்தீங்களா, உங்க அண்ணன் மகளிர் தினத்தை ஒரு விழாவாவே கொண்டாடுறாரு. அவருக்கு ஆண்கள் தினம் என்னைக்குன்னு கேளுங்க. அட என்ன நீங்க வர ஆண்கள் அரசாங்கமே கண்டுக்காது, எது எடுத்தாலும் பெண்களுக்கு தான் முதல் உரிமை. இதுல போய் ஆண்கள்டே வேற ஞாபகம் வச்சுக்க போறாங்களா? அடுத்தபடியாக மகளிர் தினத்தை பற்றி பேச நம்ம அன்பு தம்பி முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன நான் பேசணுமா? யோ இதெல்லாம் என்று சொல்லவே இல்ல. ஏங்க உங்க போய் ஆண்களுக்கு சப்போர்ட்டா 4 வாரத்தை நடுவில் பேசிட்டு வாங்க. எது நறுக்கிற பேசணுமா? ஏங்க மேடை கீழே பாருங்க, எங்க அம்மாவும் என் பொண்டாட்டிங்களும் வந்துட்டு இருக்காங்க. மேடையில போய் நறுக்கு முறுக்குன்னு பேசினேன், அப்புறம் வீட்டு பக்கமே போக முடியாது. நீங்க வேற சும்மா இருங்க. இப்போது நம்ம சிந்திக்க வைக்க வருகிறார் முருகன். எல்லாரும் கை தட்டுங்க. ஐயோ பொறுத்துட்டா வேற வழி இல்ல, ஏதாவது பேசி சமாளிப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகளிர் தினமானு கேட்டா ஆமா, ஆனா அது வெறும் கொண்டாட்டத்தோட முடிச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா அரசாங்கம் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இன்னமும் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பெண் தான் காரணம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வசனம் பேச ஆரம்பிக்கிற ஆணையோ பெண்ணையோ நம்பிடாதீங்க. ஏன்னா இவங்க தான் கட்டுப்பாட்டுகளை விதிக்கிற ஆட்களே. அசாத அவங்க கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு இங்க வந்து உங்களுக்கு சுதந்திரம் வேணும்னா இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிபந்தனை போடுறாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. நம்மளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கிறது 4 நாள் தான். நமக்கு கம்ஃபர்ட்டா வாழணும், கன்வீனியன்ட்டா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லபடியா தூங்கணும். இதுதாங்க ஒரு வாழ்க்கையில முக்கியமான விஷயம். இத்தோட பேச்ச முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அறிவிலும் ஆற்றலிலும் பெருசா வளரணும்னு நினைங்க. அதுதான் உண்மையான மகளிர் தினம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அப்படியே ஒரு குட்டி ரிக்வெஸ்ட், முடிஞ்ச சிசியப்புல மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படியே வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்னே கிடைக்க மாட்டேதுங்க.